ஒரு வேலையை நமக்கு பிடிச்சி செய்யும்போது அந்த வேலை எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் அது கடுகு மாதிரி சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிருவோம். அதே வேலையை விருப்பம் இல்லாமல் செய்யும்போது அது ஒரு சின்ன வேலையாக இருந்தால் கூட ரொம்ப பெருசாக தெரியும். இதே மாதிரி எத்தனை பேருக்கு தோணியிருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வேலையை தழுவின கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கோமதி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் கதைகள். சரி, எத்தனை பேருக்கு கதைகள் கேட்க பிடிக்குமோ அவங்க தமிழ் கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சிந்தனையை தூண்டுற ஒரு சிறு கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். கதையின் தலைப்பு வேலை. கதையின் கதாசிரியர் விமலா ரமணி. அலுவலகத்திலிருந்து சோர்வோடு திரும்பி வந்த தன் கணவனை பார்த்து சிரிச்சா மாலதி. என்னால் இந்த ஆஃபீஸில் வேலை செய்யவே முடியாது. நேற்று வந்த பையெல்லாம் அதிகாரம் பண்ணுறான். எனக்கு கீழே இருந்தவங்க எல்லாம் எனக்கு பாஸாம். என்னோட பழைய பாஸ் பையன் அமெரிக்கா போய் படிச்சுட்டு வந்துட்டானாமா. அவன் பண்ணுற அலும்பல் தாங்க முடியல அப்படின்னு சொன்னார். ஐஸ்கிரீம் வாங்கி தரீங்களா அங்கிள்னு கேட்டவன்லாம் இன்றைக்கி கம்பெனி ரூல்ஸ் பற்றி என்கிட்ட லெக்சர் அடிக்கிறான். என்னால் தாங்க முடியல. நான் வேலையை ரிசைன் பண்ண போகிறேன். மூர்த்தி எப்போதும் புலம்பும் புலம்பல் தான் இது. ஆனால் கொஞ்ச நாளாக இந்த புலம்பல் அதிகமாக இருந்துச்சு. திருமணத்திற்கு காத்துக்கிட்டு இருக்கும் பெண், கல்லூரி இறுதியாண்டு படிக்கும் மகன், இந்நிலையில் இவர் புதிய வேலை தேடப் போகிறாரா அப்படிங்கிறது மாலதியோட கருத்து. கிடைத்ததை விட்டுவிட்டு பறப்பதை பிடிக்கப் போகிறாரா? வாழ்க்கை என்றால் நாளும் நாளும் விதமாகத்தான் இருக்கும். அதை அனுசரித்து போவதில் தான் வாழ்க்கை இருக்குங்கிறது மாலதியோட கருத்து. நம் பணிகள் சரியாக இருந்துச்சுன்னா வாழ்க்கை நம்மளை ஏமாத்தாது. ரோசப்பட்டுக்கிட்டா வெற்றி கிடைக்குமா? எதிரிகள் நடுவே தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும்னா நம்மக்கிட்ட பணம் வேணும். ஆனால் நம்மக்கிட்ட இருப்பதோ உழைப்பு மட்டும்தான். அதை உண்மையாக செய்யணும் அப்படிங்கிற இந்த வரிகளை சமீபத்தில் ஒரு கட்டுரையில் இருந்து படித்தால் மாலதி. ஒரு முதலாளிக்கும் தலைவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்லியிருந்தாங்க அந்த கட்டுரையில். முதலாளி தான் கீழே பணிபுரியும் ஆட்களை ஓட ஓட விரட்டுவானாம். தலைவன் அவங்களுக்கு செய்முறையின் சரியான பாடத்தை கற்பிப்பானாம். அதே முதலாளி கம்பெனியின் சட்டத்திட்டங்களை பற்றி மட்டும்தான் கூறுவானாம். ஆனால் தலைவன் கம்பெனியின் நல்லெண்ணத்தை பற்றியும் சொல்லுவான்னு சொல்லியிருந்தாங்க. முதலாளி எப்போதுமே பயத்தை மட்டும்தான் உண்டு பண்ணுவானாம். ஆனால் தலைவன் ஆர்வத்தை உண்டு பண்ணுவான். முதலாளி நான் தான் என்பான், தலைவனும் நான் தான் என்பான். யோசித்து பார்த்தபோது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் தெரிஞ்சாலும் அதுக்கிடையில் இருக்கிற வித்தியாசம் அவளுக்கு புலப்பட்டுச்சு. இந்த வாக்கியத்தெல்லாம் தன் கணவன் கண்ணில் படும்படி வைத்தாள் மாலதி. அதை படிச்சுட்டு நம் கதையின் கதாநாயகன் மூர்த்தி மிகவும் எரிச்சலானான். என்னை குத்தி காட்டுறியான்னு கேட்டான். ஐயோ, அப்படி இல்லைங்க, நல்லா இருந்துச்சு, அதனால தான் கண்டிப்பாக நீங்களும் பார்க்கணுன்னு உங்கள் கண்ணில் தெரியும்படி வச்சேன்னு சொன்னான். உண்மைதான், இவன் தன் மனைவியை மிரட்டுவதில் பாஸ். ரேஷன் கார்டில் மட்டும் இடம்பெறும் குடும்பத் தலைவன். இனிமே எனக்கு இப்படி புத்தி சொல்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத, உன் சமையலறையோடு நிறுத்திக்கோன்னு கத்திட்டு கிளம்பிட்டாரு மூர்த்தி. வேலை கிடைப்பதே குதிரை கொம்பாக இருக்கிற இந்த காலத்தில் 10 வருட சர்வீஸை யாராவது வீணாக்குவாங்களா? நாம் செய்யும் பணியை நேசிச்சால்தான் நாம் அதில் தொடர முடியும். சுமைன்னு நினச்சா ஒரு தாய் 10 மாதம் தான் குழந்தைய சுமந்து பெற்றுக்கிறா. பறப்பதற்கு ஆண்டவன் தந்த சிறகுகளை பறவைக என்னைக்காவது சுமைன்னு நினச்சிருக்கா? ஆடத் தெரியாத காலுக்கு கொலுசு கூட சுமைதான் அப்படின்னு மாலதி மூர்த்தி கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா. அன்னைக்கு ஏதோ ஒரு இன்டர்வியூக்கு போயிட்டு வந்தான் மூர்த்தி. வழக்கம் போல புலம்பல் தான். இந்த வேலையும் சரிப்படாது. எங்கோ தூரத்தில் ஆஃபீஸ் இருக்குது. 2 பஸ்ஸு மாறி போகணுமா. வண்டி அலவன்ஸ் கூட கிடையாதான். பெட்ரோல் போட்டால் என் சம்பளம் முழுவதும் தீர்ந்து போயிடும். அப்போ மாலதி சொன்னா, முதல்ல 1 மாதம் வேலை பார்த்துட்டு அப்புறமா கேட்டு பாருங்களேன் அப்படின்னு. இதோ பார், இந்த அட்வைஸ் எல்லாம் எனக்கு வேண்டாம், உன்னோட வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி கிளம்பிட்டான். 1 வாரமாக மூர்த்தி ஆஃபீஸுக்கு போகலை. அவன் மனைவி கோவிலுக்கு கிளம்புனா. சமையலை ரெடி பண்ணிட்டு அவர் குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளே கோயிலுக்கு போயிட்டு திரும்பிடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. மூர்த்திக்கோ பொழுது போகலை. பரன் மேலே இருந்த பழைய பேப்பரை எல்லாம் எடுத்தான். கட்டி வச்சு கடைக்கு போட்டால் காசாகலாம் அப்படின்னு அவனுக்கு தோணுச்சு. தலையில் துண்டை கட்டிக்கிட்டான்.
பேப்பரை எல்லாம் அடுக்க ஆரம்பித்தான். அப்போது வாசலில் ஆட்டோ ஒன்று வந்து நின்றுச்சு. பக்கத்தில் இருக்கும் கோவிலேருந்து வர்றதுக்கா ஆட்டோ? தான் சம்பாதிச்சாதான் பணத்தோட அருமை தெரியும்னு கோபத்தோட வாசலுக்கு வந்தான் மூர்த்தி. காக்கி யூனிஃபார்ம் அணிந்த ஆட்டோ ஓட்டுநர் ஒருத்தர் கதவை திறந்து இவனை பார்த்து கேட்டார், மேடம் இல்லைங்களான்னு. மூர்த்திக்கோ ஒரே பிரமிப்பு. இவனுக்கு கம்ப்யூட்டர் மோடம் தான் தெரியும். எந்த மேடம்ப்பா அப்படின்னு கேட்டான். மாலதி மேடம் தான் சார், எனக்கு மேத்ஸ் டியூஷன் சொல்லித்தராங்க அப்படின்னு சொன்னார். நான் ஈவினிங் காலேஜில் டிகிரி படிக்கிறேன். குடும்ப பொறுப்பு, வேறு வழி இல்லை, அதான் ஆட்டோ ஓட்டுறேன். நான் கணக்கில் ரொம்ப வீக்கு. ஒரு நாள் மாலதி மேடத்தை வீட்டில் ட்ராப் பண்ணப்போ என் கஷ்டத்தை எல்லாம் சொன்னேன். மேடம் தான் மேத்ஸ் டியூஷன் சொல்லித்தரேன்னு சொன்னாங்க. ஆனால் பணம் வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் தான் வெளியில் போனால் தேவைப்பட்ட போது கூப்பிட்டு வர சொல்லுவாங்க. என் செல் நம்பர் கூட அவங்கக்கிட்ட இருக்குது. 1 மாதமாக நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இந்த வாரம் வர வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அவங்க கூப்பிடுவாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். தகவலே இல்லை, அதான் நேரில் வந்து கேட்டு போகலான்னு வந்தேன் சார் அப்படின்னு சொன்னான் ஆட்டோக்காரன். என் பேர் கண்ணன். என் பேரை சொன்னால் அம்மாவுக்கு தெரியும். ரொம்ப நல்லா சொல்லி கொடுப்பாங்க. ஒரு தாய்க்குரிய கருணையோடையும் அதே சமயம் ஒரு டீச்சரோட கண்டிப்போடுன்னு ஆட்டோக்காரன் சொன்னான். மூர்த்தி தான் தலையில் கட்டியிருந்த துண்டை அவித்தான். மனதுக்குள்ள சில புதிர்கள் அவிழ்க்கப்பட்ட உணர்வு அவனுக்கு. இப்போ பாசுக்கும் தலைவனுக்கும் உள்ள வித்தியாசம் அவனுக்கு புரிஞ்சிச்சு. உன் அட்வைஸ் எல்லாம் எனக்கு வேண்டான்னு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அவனோட நினைவலைகளில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நீ போயிட்டு வாப்பா, மேடம் வந்தால் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னான் மூர்த்தி. நீங்கள் மேடத்துக்கு என்ன வேணும் சார்னு ஆட்டோக்காரன் கேட்டான். நானும் உன்ன மாதிரி ஒரு ஓல்டு ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு மூர்த்தி சொன்னான். ஆட்டோக்காரன் அங்கேருந்து கிளம்பிட்டான். மூர்த்தி தனக்கு வந்த லெட்டரை எல்லாம் பார்க்க ஆரம்பித்தான். அப்போது அவன் அட்டன் பண்ண இன்டர்வியூ ஆஃபீஸ்லேருந்து ஒரு லெட்டர் வந்துருந்துச்சு. 1 வாரத்துக்குள்ளே அவனை வேலையில் வந்து ஜாயின் பண்ண சொல்லி அந்த லெட்டரில் அழைப்பு இருந்தது. தேதியை பார்த்தான். நாளையோட அந்த கெடு முடிகிறது. அவனுக்கு தோணிய எண்ணம், புதிய வேலை, புதிய பொறுப்பு, புதிய மனிதன். இவன் நாளை அலுவலகத்துக்கு செல்ல தான் ஷர்ட்டு பேண்ட்டு எல்லாத்தையும் இஸ்திரி செஞ்சு ரெடியாக ஆரம்பிச்சிட்டான். மூர்த்தியோட வாழ்க்கையில் இனி சுருக்கங்கள் இருக்காது. கதை முடிவடைந்தது. இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு சுவாரஸ்யமான கதையோட அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி நண்பா.